ஆம்ஸ்டர்டாம் ட்ரிப்பில் நான் நெக்ஸ்ட் விசிட் பண்ண பிளேஸ் தான் இந்த சீஸ் மியூசியம். மேலே வந்து சீஸ் ஷாப்பும் கீழே வந்து மியூசியமும் இருந்துச்சு. இங்கே வைட் வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ், மோர் தேன் 20+ ஃப்ளேவர்ட் சீஸ் இருந்துச்சு. அதுலேயும் இந்த கார்லிக்கும் அண்ட் அலப்பினோ ஃப்ளேவர்ட் சீஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் டேஸ்ட் பண்ணுறேன். கீழே சீஸ் மியூசியம் இருந்துச்சு. அங்கே சீஸ் பண்ணுற ப்ராசஸ், ஏன்ஷியன்ட் டைமில் அவங்க யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோட வீடியோ கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. கவுதா அண்ட் எடாம் சீஸ் டச் கண்ட்ரீஸில் ஆரிஜினேட் ஆச்சு. இங்கே அந்த சீஸ் ரொம்பவே ஃபேமஸ். சிட்டி ஃபுல்லாகவே நிறைய சீஸ் அட்ராக்ஷன்ஸ் அண்ட் டெடிக்கேட்டட் சீஸ் ஷாப்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த ஃபோட்டோ பூத் அங்கே ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. சீஸ் அண்ட் ஃப்ளோரல் ரெண்டுமே அங்கே ரொம்ப ஃபேமஸ். ஆம்ஸ்டர்டாம் ட்ரிப் பிளான் பண்ண மெயின் ரீசனே இந்த நேஷ்னல் டியூலிப் டே ஈவெண்ட் தான். ஃபார்மர்ஸோட இனிஷியேட்டிவில் டியூலிப் பட்ஸ் வந்து மியூசியம் முன்னாடி டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு ஃப்ரீ என்ட்ரி தான். நம்ம அங்கேருந்து டியூலிப் பட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1.5 hours முன்னாடியே போயிட்டோம். ஆனாலும் செம்ம பெரிய க்யூவாக இருந்துச்சு. அதுலேருந்து எங்களால் டியூலிப் பட் எடுக்க முடியல. ஸோ அங்கேருந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.